ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம். நம்ம திண்ணன் வீடு பதிகத்தோட எளிய விளக்குறை நேத்திக்கு அன்வைச்சோம். இன்னிலேருந்து பாசுரங்கள் ஒண்ணுக்கும் திவ்யார்த்த தீபிகையிலேருந்து நம்ம பதவுரை பார்த்துன்னு வந்துட்டு இருக்கோம். முதல் 10க்கு கம்ப்ளீட்டா நம்ம பார்த்தாச்சு, அன்வைச்சாச்சு. ரொம்ப நன்னா எவ்வளவு முடியறதோ அவ்வளவு அன்வைக்கிறோம், நம்ம யதாசக்தி யதாமதின்ற மாதிரி. அதுல ஆனா நம்மளுக்கு ஒரு ஒரு வார்த்தைக்கான அர்த்தத்தையும் எடுத்து நம்ம பிரதிவாதி பயங்கரம் அனங்கராச்சார் சுவாமி சாதிச்சிருக்கார். அதுதான் எடுத்து பார்த்துட்டு இருக்கோம் திவ்யார்த்த தீபிகை கிரந்தத்திலிருந்து. இன்னைக்கு முதல் பாசுரம். திண்ணன் வீடு முதல் முழுதுமாய் எண்ணென் நீதியன் எம்பெருமான் மண்ணும் விண்ணும் எல்லாம் உணர்ந்துண்ட நம் கண்ணன் கண்ணல்லது இல்லையோர் கண்ணே. திண்மையுடைய நல்ல வீடு முதல் மோட்சம். வீடுனாலே நம்ம பாசுரங்கள்ல மோட்சம் கடைசியில கிடைக்கிற பரமபதம் தான் வீடு. முழுதுமாய், ஏன் அது வீடுனாக்க அதுதான் நிரந்தரமா இருக்கா, அதனால வீடு. முழுதுமாய் எல்லாவற்றையும் அளிப்பவனாய் எண்ணென் நீதியன் நினைவுக்கு அப்பாற்பட்டவனாய் எம்பெருமான் எமக்கு சுவாமியாய் அண்ணும் விண்ணும் எல்லாம் பூமியும் ஆகாசமுமாகிய முழுவதையும் உடன் உண்ட ஒருங்கே அமுது செய்தவனான நம் கண்ணன் நமது கண்ணபிரானே. கண் உலகுக்கு இறைவன் அல்லது அல்லாமல் ஓர் கண் வேறொரு தலைவன் இல்லை அப்படின்னு சாதிக்கிறார். இதுல நம்ம பார்த்தோம் எம்பெருமானோட பரத்துவத்தை ஒரு ஒரு பாட்டுலயும் அவனோட ஒரு குணாதிசயத்தை சொல்லி ஆழ்வார் இதனால எம்பெருமான் பரத்வன், கண்ணன் தான் பரத்வம், அதனால ஒரே ஒரு எம்பெருமான் ஏகோ நாராயணகன் வேதம்லாம் சொன்ன மாதிரி சாதிச்சிருக்காரு ஒரு ஒரு இதையும். அப்புறம் மத்த தேவதைகள் எல்லாமும் பேசி அவ என்ன பண்றா, ஈடுபட்டிருக்கா, எந்த அளவுல எம்பெருமான் எந்த அளவுல ஈடுபட்டிருக்கான், இப்போ யாரு பரத்வன் அப்படின்றத நிர்ணயிக்கிறார் ஆழ்வார்னு பார்த்தோம் இல்லையா. முதல் பாசுரத்துக்கு கண்ணபிரானே உலகுக்கெல்லாம் நிர்வாகன் என்கிறார். மோக்ஷம் முதலிய சகல புருஷார்த்தங்களையும் அளித்தருள்பவனாய் எண்ணிறந்த திருகுணங்களை உடையவனாய் அக்குணங்களை காட்டி என்னை ஈடுபடுத்தி கொண்டவனாய் பிரளய ஆபத்து வந்தபோது பூமி முதலான சகல லோகங்களையும் ஒரு சேர திருவயிற்றிலே வைத்து நோக்குபவனான நமது கண்ணபிரானே உலகுக்கெல்லாம் கண்ணனாய் இருப்பவன். மண்ணும் விண்ணும் எல்லாம் உடன் உண்ட, மண்ணும் விண்ணும் எல்லாம் உடன் காட்ட அப்படின்னு என்னது, எண்ணாதே உண்ட என்றது அவற்றின் ரட்சணமானது தனக்கு உணவு போலே பரம போக்கியம் என்பதை காட்டுதற்காம். அவனுக்கு இது பரம போக்கியனா இந்த ரக்ஷகத்துவத்தை பண்றான் எம்பெருமான் அப்படின்னு சாதிக்கிறார். பிரளய காலத்தில் எம்பெருமான் மண்ணாடும் விண்ணாடும் வானவரும் காணவரும் மற்றும் எல்லாம் உண்ணாத பெருவெள்ளம் உண்ணாமல் தான் விழுங்கி உய்ய கொள்ளுகிறான் என்பது நூறின் கொள்கைங்க, நூலோட கொள்கை இதுன்னு காமிக்கிறார். எல்லாரையும் திருவயிற்றிலே வைத்து காத்தருள்பவன் நிர்வாகனாய் இருக்க தகுதி உண்டே அன்றி அவனது திருவயிற்றினுள்ளே கிடந்து ரக்ஷணம் பெற்று வெளிவந்த சிறு தெய்வங்களுக்கு நிர்வாகத்துவம் அசம்பாவிதம் என்று இப்பாசுரத்தினால் காட்டப்பட்டதாயிற்று. எழுத்து சேர்க்கிறதெல்லாம் இங்க ஒரு மாதிரி இருக்கு. இது திவ்யார்த்த தீபிகையில இருந்து ஸ்னாப்ஷாட் எடுக்கலாமா, அதுல கொஞ்சம் ரொம்ப ஸ்மர்ஜ்டா இருக்கிறதுனால இது அடியன் இன்னொரு வெப்சைட்ல இருந்து எடுத்து போட்டிருக்கேன். எங்கெல்லாம் முடிஞ்சிருக்கோ அங்கெல்லாம் கரெக்ஷன்ஸையும் எடுத்து காமிச்சிருக்கேன். ரொம்ப அழகா இந்த பாசுரத்துல என்ன சொல்றார், எம்பெருமான் எப்படி நிர்வாகனா இருக்கான்னா அவன் எல்லாரையும் காத்தருள்றானா. மத்த தேவதைகள்லாம் இவன் காத்தருளை பண்ணதுக்கு அப்புறம், பிரளய காலம் முடிச்சதுக்கு அப்புறம் அவள்லாம் தேவதைகளா இருக்கா இல்லையா, எம்பெருமான் தான் நிர்வகிக்கிறான் அதையும். அப்போ அவளுக்கு எது அசம்பாவிதம் எது இயற்கை அப்படின்னு இதுல ரொம்ப அழகா எடுத்து காட்டுற. கண்ணனே பரம்பொருள் அப்படின்னு காட்டுற. அடுத்தது ஏ பாவம் பரமே ஏழு உலகும் ஈ பாவம் செய்து அருளால் அளிப்பாரார் மா பாவம் விட அரற்கு திச்சைதை கோபால கோளரி ஏரன்மியே. மா பாவம் விட
மிக பெரிதான என்ன பாவம்? பிரம்மஹத்தி பாவம், பிரம்மஹத்தி தோஷம். இந்த கதை எல்லாருக்குமே தெரியும். நீங்கும்படி யாருக்கு? அரருக்கு, சிவபிரானுக்கு பிச்சை பிக்ஷையிட்ட கோபாலன். கோபாலன் என்கிற கோள் அரி ஏறு அன்றி வலிமை தங்கிய ஆண் சிங்கம் அல்லது வேறொருவர் ஏழு உலகங்களையும், அதான் ஏழு உலகும் பாவம் செய்து, பாவம் தொலைந்ததாக செய்து அருளால் கிருபையினாலே அழிப்பார் ஆர்? காப்பவர் உண்டோ? பாவம், ஐயோ பரமே, எம்பெருமானது ஏற்றத்தை சொல்லி முடித்தல் நம்மால் ஆகுமா அப்படின்னு சாதிக்கிறார். இதுல ரொம்ப அழகா, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச சரித்திரம் தான். நான் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அவதாரிக்கை சாதிச்சிருக்கார் சுவாமி. நம் கண்ணன் கண் அல்லது இல்லையோர் கண்ணே அப்படின்னு ரொம்ப அழகான இது இருக்கு இல்லையா? என்று அருளி செய்த ஆழ்வாரை நோக்கி சிலர் கேட்கிறாரா, என்ன கேட்கிறா? இப்படி சொல்லலாமோ? பிரமன் சிவன் முதலானாரும் ஈஸ்வரர்கள். இது நம்ம சாமியமா கேட்கிற ஒரே கேள்விதான் இல்லையா? பிரமன் சிவன் முதலானாரும் ஈஸ்வரர்கள் என்று காட்டுகின்ற பிரமாணங்கள் இல்லையோ? என்ன? அவர்களது சரித்திரங்களை ஆராய்ந்து பார்த்தால் அவர்கள் ஈஸ்வரர்களாக தகுதி இல்லை. ஆபத்து வந்த காலத்திலே அவர்களை காத்து அருளினவனாக பிரசித்தி பெற்ற எம்பெருமானை ஈஸ்வரன் என்று நிலைநாட்டுகிறார். இதில் இது ரொம்ப அழகா எதுல காமிச்சிருக்கான்னா, வேதாபகார குரு பாதக அப்படின்னு இத்தியாதி அந்த ஸ்தோத்திரத்துல என்னன்னாக்க ஸ்ரீ சுக்தி இந்த பாசுரத்துக்கான ஸ்ரீ சுக்தி தான் அது அப்படின்னு ரொம்ப அழகா எடுத்து காமிக்கிறான். அருளால் ஏழு உலகும் பாவம் செய்து அளிப்பாரார். யத் பிரம்ம கல்பனி யுதானு யத் பிரம்ம கல்பனி யுதானு பவேயி அநாஷ்யம் தத் கல்பிஷம் ஸ்ருஜதி ஜந்து ரிஹிக்ஷனார்த்தே அப்படின்னு ஸ்ரீ வைகுண்ட ஸ்தவம் ஆழ்வான் கூறத்தாழ்வான் அமைச்சது மாதிரி என்று ஆழ்வான் அருளி செய்தபடி அநேக கல்ப காலங்கள் அனுபவித்து தொலைக்க வேண்டிய பாவங்களை அரை நொடி பொழுதில் செய்கின்ற உலகங்களின் பாவங்களை அருளாலே அழியச் செய்பவர் எம்பெருமானை தவிர வேறு யாவர் என்றபடி பாவங்களை அழியச் செய்கையாவது பாவங்கள் அழிக்கிறதுனா என்ன? பாவங்கள் பலன் கொடுக்க ஒண்ணாதபடி சங்கல்பித்தலே ஆகும். பாவம் செய்துன்னா பாவம் ஈயச் செய்து, என்ன ஈதல்னா என்ன? அழித்தல், பாவத்தை அழித்தல் அப்படிங்கிற உலகங்களின் பாவங்களை அழியச் செய்கிறான் என்பது கிடக்கட்டும். உலகத்துக்கு தலைவனாக அபிமானிக்கப்படுகிற சிவபிரானுடைய பாவம் ஒன்றை தொலைத்த கதை சொல்லுகின்றேன் கேண்மின் அப்படின்னு இந்த இதுல மேல அந்த அததான் அந்த பிரம்மஹத்தி தோஷம் திரு தகப்பனார்கிட்டயே ஒரு தலைய இது பண்ணி கிள்ளின்னு வந்தது. அந்த சரித்திரம் சாதிக்கிறார் இதுல. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச சரித்திரம் தான். ஏரனை பூவனை பூமகள் தன்னை வேறெண்ணி விண்தொழ தன்னுள் வைத்து மேல் தன்னை மீதிட நிமிர்ந்து மண் கொண்ட ஆள் தனில் நிற்குமோர் தேவும் உளதே. அழகான பாசுரங்கள் இதுக்கு மேல எல்லாமே. ஏரனை ரிஷப வாகனனான ருத்ரனையும் பூவனை தாமரை பூவை பிறப்பிடமாக உடையவனான பிரமனையும் பூமகள் தன்னை அலர்மேல் மங்கையான ஸ்ரீ மகாலட்சுமியையும் வேறு இதுவும் ரொம்ப சாமியமா நம்ம கேட்கறதுதான். தாயார் மாதிரி எல்லாருக்கும் தானே அவன் ஸ்திரமான இடத்தை கொடுத்திருக்கான்னு. வேறாக அல்லாதபடி தனது திருமேனியில் விண்ணுலா தொழும்படி வைத்து இடங்கொடுத்து வைத்தவனாயும் மேல் தன்னை மேலுலகத்தை மீதிட மேலிடும்படி நிமிர்ந்து வளர்ந்து மண் பூமியை அளந்து கொண்டவனாயும் இரான் என்று மால்தனில் நிற்கும் சர்வேஸ்வரனுக்கு மேற்படவும் ஓர் தேவும் உள்ளதே, ஒரு தெய்வமும் உண்டோ அப்படின்னு ரொம்ப அழகா கேட்கிறார். அயர்வரும் அமரர்கள் தன்னுடைய சீல குணத்தை கொண்டு தொழுகைக்காக சர்வேஸ்வரியான யாரு? பெரிய பிராட்டியாரோட அவளோட ஒக்க பிரமன் முதலானாருக்கும் தன்னை ஆசிரியம்னா போய் இருந்துக்கிறதுக்கு ஒரு இடம், ஒரு ஷெல்டர் ஆசிரியமாக கொடுத்து கொண்டிருக்கையாலும் சகல லோகங்களும் திருவடிகளினுள்ளே அடங்கும்படி
அளந்த அருளுகையாலும் இவனே சர்வேஸ்வரன் வேறில்லை என்கிறார். இதில் முன்னடிகளில் கூறப்படுகின்ற விஷயத்தை பற்றி இது நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம். எங்க பார்த்தோம்? பலத்தனன் திரிபுரம் நெறித்தவன், அப்புறம் இடம் பெற துண்டித்தலத்து பார்த்தோம் இல்லையா? என்ற பாட்டின் உரையில் அந்த உரையும் இந்த உரையும் சாமியம் காமிக்கிறார் இங்க ஆழ்வார். ஏறுனா இடபம், அதனை உடையவன் யாரு? ஏரன், சிவன். பூவை பிறப்பிடமாக உடையவள் பூவன். விண்ணவர்கள் இந்த சீலகுணத்தில் ஈடுபட்டு தன்னை தொழ என்றபடி விண்தொழ வைத்து என இயையும் அப்படின்னு என்றவாறே அப்படின்னு காமிக்க. அடுத்த ரெண்டும் பார்த்துடலாம். தேவும் எப்பொருளும் படைக்க பூவில் நான் முகனை படைத்த தேவன் எம்பெருமானுக்கு அல்லால் பூவும் பூசனையும் தகுமே. தகாது தகாது தகாது. தேவும் தேவர்களையும் எப்பொருளும் மற்றெல்லா பொருள்களையும் படைக்க சிருஷ்டிக்க பூவில் திருநாபி கமலத்திலே ஆண்முகனை பிரமனை படைத்த உண்டாக்கின தேவன் பரதெய்வமாகிய எம்பெருமானுக்கு அல்லால். பரதெய்வமா இருந்தாலும் அது எம்பெருமான் தான் நம்மளுக்குன்னு இந்த ஒரு வழியில காமிக்கிறார் பாருங்க. எம்பெருமானுக்கு அல்லால் எமது சுவாமிக்கே அன்றி வேறு சிலருக்கு பூவும் புஷ்பங்களும் பூசனையும் திருவாராதனமும் தகுமோ தகாது. ஆச்சாரியர்கள்லாம் தகாதுன்னு அதுக்கு ஒரு சரித்திரமும் இங்க கொண்டு வரா. இது அன்னைக்கு கூட நம்ம கிளாஸ்ல அன்வைச்சோம். அதை சொன்னா பூ அணிதற்கு ஈடான சௌந்தரிய சௌகுமாரியங்களும் பூஜையிடுதற்கீடான முதன்மையும் எம்பெருமானுக்கன்றி வேறு சிலருக்கு இல்லாமையாலே அவனே சர்வேஸ்வரன் என்கிறார். எது ஜகத்காரண பூதமோ அதுவே பிரம்மம் என்று வேதாந்தங்கள் அறுதியிடுகையாலே அப்படிப்பட்ட ஜகத்காரணத்துவம் எம்பெருமானுக்கே உள்ளது என்பதை முன்னடிகளிலும் முதலிக்கிறார். பூவும் பூசனையும் தகுமே. குழலழகர் என்று பிரசித்தி பெற்ற எம்பெருமானுக்கு பூத்தகுமே அன்றி சடைமுடியானுக்கு தகாது. முழுமுதற் கடவுளுக்கு பூசனை தகுமே அன்றி காரியபூதனைக்கு தகாது. காரணபூதன் காரியபூதன் நம்ம இதை பார்த்திருக்கோம் நிறைய தடவை. நம்ம குழாம் இல்லையா? காரணபூதன் தான் எல்லாத்துக்கும், எம்பெருமான் தான் எல்லாமே. இது ஒரு சரித்திரம், ரொம்ப அழகான சரித்திரம். எப்படி எம்பார் நம்ம சம்பிரதாயத்துக்கு ஆச்சாரியனால திருப்தி பணி கொள்ளப்பட்டார் அப்படின்னு காமிக்கிறார். எம்பார் உள்ளங்கை கொணர்ந்த நாயனாராகி காளஹஸ்தியிலே சிவபூஜா நிஷ்டராய் நாள்தோறும் பூப்பறித்து வாரா நிற்கையில் அவரை திருத்தி பணி கொள்ள கருதிய பெரிய திருமலை நம்பி அவர் பூப்பறிக்க செல்லும் இடத்தே சில சிஷ்ய வர்க்கங்களை கூட்டி கொண்டு இப்பாசுரத்தின் விசேஷ அர்த்தங்களை அழகாக உபன்யசித்தருள எம்பார் பூப்பறித்து கொண்டே இதனை செவியேற்றுனா கேட்டுன்னு இருக்கார். எம்பார் பூப்பறிச்சுன்னு இருக்கார். எதுக்குன்னா காளஹஸ்தியில சிவபெருமாளுக்கு பூஜை பண்றதுக்காக பூ பறிச்சுன்னு இருக்கார். அங்க இத பாத்துடுறார் பெரிய திருமலை நம்பி. அவரும் ஒரு ஆச்சாரியன். பெரிய திருமலை நம்பிக்கு எம்பார திருப்தி பண்ணி கொண்டு வரணும் நம்ம சம்பிரதாயத்துக்குன்னு. அப்போ அவரோட பெரிய திருமலை நம்பியோட சில சிஷ்யர்களை கூட்டிட்டு அந்த இடத்துல இந்த பாசுரத்துக்கு தேவும் எப்பொருளும் படைக்க பாசுரத்துக்கான அழகான இந்த சரித்திரத்தை, அந்த பதவுரை அர்த்தங்களை, விசேஷ அர்த்தங்கள் எல்லாம் சேவிச்சுட்டு இருக்கார். அப்போ அதை எம்பார் கேட்டுட்டே இருக்கார். அவரோட செவிக்கு இது உழருது. பூவும் பூசனையும் தகுமே என்றதற்கு இவர் சேவிச்சு முடிக்கிறதுக்கும், பெரிய திருமலை நம்பி சேவிச்சு முடிக்கிறதுக்கும் எம்பார் அங்கே இந்த தகாது என்று தாம் விடை கூறிக்கொண்டே பூக்குடலையை விட்டு எறிந்தானா. அவர்கிட்ட இருந்த பூக்கூடைய விட்டு எரிந்துட்டு ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு பெரிய திருமலை நம்பிதான் ஆச்சாரியனா பத்திந்தார். அவர் திருமலை நம்பி ஸ்ரீபாதத்திலே சேர்ந்தார் என்ற இதிகாசம் இங்கு உணர்வரிது அப்படின்றார். எம்பார் கிடைச்சதுனால்தான் அடுத்தது யாரு? எம்பார் பட்டர், நஞ்சியர், அப்படி மத்த எத்தனை மகான்கள், எத்தனை ஆச்சாரியர்கள் இந்த மாதிரி கிடைச்சிருக்கா இல்லையா? திருத்தி பணி கொண்டு வந்ததுக்கான அர்த்தம் என்னன்னா நம்மளோட குரு பரம்பரை தொடரணும்ன்றதுக்காக. இன்னியோட கடைசி பாசுரம். தகும் சி தன் தனி முதலினுள்ளே மிகும் தேவும் எப்பொருளும் படைக்க தகும் போல தாமரை கண்ணனெம்மான் மிகும் சோதி மேலறிவார் எவரே. தாமரை கண்ணன், இது நம்ம நேற்று கண்வைச்சோம். புண்டரி காட்சனா எம்பெருமான் இருக்கான் இல்லையா?
தகும் சிருஷ்டி முதலியவற்றுக்கு தகுதியான, சீர்னா சிறந்த ஞானம் முதலிய குணங்களை உடையவனான. முழு திருவாய்மொழி முழுவதும் ஒரு பத்தும் ஒரு பாசுரமும் எம்பெருமான் குணத்தை பத்தி தான் சொல்றது. அப்ப திருக்குணங்கள் எங்க இல்லாம போகும் இல்லையா? தன்னுடைய தனி ஒப்பற்ற முதலினுள்ளே உலக காரணமான சங்கல்பத்திற்குள்ளே மிகுந்த தேவும் பிரமன் முதலிய தேவர்களையும் எப்பொருளும் மனிதர் முதலிய மற்றெல்லா பொருள்களையும் படைப்பதற்கு தகுதி பொருந்தியவனும் கோலம் தாமரை கண்ணன் அழகிய புண்டரி காட்சனுமாகிய எம்பெருமானை விட மிகுந்த ஒளி பொருந்திய மேலான பொருளை அறிபவர் யாவர் அப்படின்னு சாதிக்கிறார். எம்பெருமானுக்கு பிரத்வ ஸ்தாபங்களானவற்றுக்குள்ளே புண்டரீகாட்சத்துவமும் ஒன்று ஆதலால் அதனை இங்கு அருளி செய்கிறார். ஒரே புண்டரீகாட்சத்துவம்ன்றது அந்த தந்தாமரை கண்ணன் அந்த மாதிரி ஒரு அழகு ஒரு குணம். அது ஆளவந்தாரும் ஸ்தோத்திர ரத்னத்தில் ஸ்ரீமன் நாராயணனுடைய பரத்வத்தை நிரூபிக்கும் பிரகரணத்திலே கஹ புண்டரீ கனயனக புருஷோத்தமக கஹ என்று அருளி செய்தது காண்க அப்படின்னு அந்த ஸ்ரீசுக்திக்கு இதுதான் பாசனம்னு எடுத்து காமிக்கிறார். தனக்கு தகுதியான ஞான சக்தி முதலிய திருக்குணங்களை உடையனாய் தன்னுடைய சங்கல்ப மாத்திரத்தினாலே எப்படிப்பட்ட தேவர்களையும் படைக்க இவனே தகுதியுடையான் என்று கோட்சொல்லி தருகின்ற தன் தாமரை கண்களுடையனாய் அவ்வழகாலே என்னை அடிமை கொண்டருளின எம்பெருமானே பரத்துவம். இவன் தவிர வேறு சில ஈஸ்வரர்கள் உண்டதென்பதற்கு பிரமாணமே இல்லை என்றாயிற்று அப்படின்னு பூர்வாச்சாரியர்கள்லாம் எம்பெருமான பத்தி இத்தனை சரித்திரம் பார்க்கும்போது மத்த தேவதைகள்லாம் தேவதை தான், எம்பெருமானால படைச்ச தேவதை நிச்சயமா. அது நம்ம திருவாய்மொழி மத்த திவ்ய பிரபந்தமே அருளிட்டு செஞ்சிருக்காது. பட் பிரமாணங்கள் சொல்றது பரத்துவத்துவம் ஈஸ்வரன்ற பரத்துவம் எம்பெருமான் மட்டும்தான் அப்படின்னு சாதிக்கிறது. அடுத்ததுல இருந்து அடுத்த ஒரு 5 பாசுரங்கள் நம்ம நாளை கண்வைக்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் எம்பெருமானார் ஆச்சாரிய வடிகளே சரணம்.